நாம் குமுதத்திற்கு நன்றி தெரிவித்த துர்கா ஸ்டாலின். ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கும் கனவு வேட்பாளர். மீண்டும் விஜயமான விஜயலட்சுமி. தேர்தலில் சீமானுக்கு சிக்கல். இது போன்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. வைகை செல்வனுக்கு தலைவரான மு.க. ஸ்டாலின். கொதிக்கும் ரத்தத்தின் ரத்தங்கள். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை 1000 விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இங்க முதல்வர் அவர்களை கவனிச்சுக்கிறதுக்காக அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலின், சகோதரி செல்வி, சகோதரர் மு.க. தமிழரசு ஆகியோர் அவரை உடன் இருந்து கவனிச்சுட்டு வராங்க. முதல்வர் அவர்களுடைய உடல்நலமும் இன்னும் நல்லா தேறி வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் தெரிஞ்சதுமே அவருடைய மூத்த சகோதரர் மு.க. அழகிரி அவர்கள் கண் சிகிச்சையில் இருந்தார். அவர் உடனடியாக இந்த தகவல் கேள்விப்பட்டதுமே அவர் தன்னை சிகிச்சையிலிருந்து விடுவிச்சுக்கிட்டு சகோதரரை வந்து நேரில் வந்து பார்த்துட்டும் போயிருந்தார். இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வராரு இல்லையா, அவர் இந்த தகவலை கேள்விப்பட்டதுமே எல்லா இடங்களிலும் அவர் அதிமுகவினருக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, முதல்வர் அவர்கள் நலமுடன் வீடு திரும்புற வரைக்கும் அதிமுக மேடைகளில் எங்கேயுமே குட் பை ஸ்டாலின், டாடா ஸ்டாலின் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்பவே கண்டிப்போட சொல்லியிருக்காரு. இது அரசியல் அரங்கில் ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் அப்படின்றது எல்லாருக்கும் வரவேற்பை பெற்றுட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் அதிமுகவுடைய மாஜி அமைச்சர் வைகை செல்வன் ஒரு வரிய சோசியல் மீடியால போட்டது ரத்தத்தின் ரத்தங்களை கொதிக்க வச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, எழுந்து வா தலைவா சண்டை போட அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு வைகை செல்வன் பதிவு போட்டது தான் கொதிக்க வச்சிருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கெல்லாம் தலைவர் எடப்பாடி தான், ஆனா வைகை செல்வனுக்கு மட்டும் தலைவர் மு.க. ஸ்டாலினா அப்படின்னு இந்த பிரச்சனையை பெருசா கிளப்பிட்டு வராங்க. புதுக்கோட்டை மாநகர திமுக உறுப்பினர்கள் அதிரடி மாற்றம். அதாவது புதுக்கோட்டையில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 1,40,000 வாக்காளர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த புதுக்கோட்டை மாநகரத்தில் வெறும் 590 பேர் மட்டும்தான் புதிய உறுப்பினர்களாக திமுகவில் சேர்த்துருக்காங்களாம். இதனால ரொம்பவே கோபமடைந்த முதல்வர் அவர்கள் மாவட்ட பொறுப்பாளர் செல்லப்பாண்டியனை கூப்பிட்டு வறுத்து எடுத்துட்டாராம். இதனை எடுத்து ஊருக்கு திரும்பின செல்லப்பாண்டியனும் நிர்வாகிகளை அழைச்சி ஒரு கூட்டம் போட்டிருக்காரு. கூட்டத்தில் ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்ல அது கைகலப்பு வரைக்கும் போயிருக்கு. இந்த தகவலும் கட்சியோட தலைமைக்கு போக உடனடியாக புதுக்கோட்டை மாநகர திமுக நிர்வாகிகளுக்கு கல்தா கொடுக்கறதுக்கான லிஸ்டும் அறிவாலயத்துல வேகமா ரெடி ஆயிட்டு இருக்கான். தாவேகா உறுப்பினர் சேர்க்கையில் குளறுபடி. அதாவது நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய தமிழக வெற்றி கழகத்துல 2 கோடி பேரை உறுப்பினரா சேர்க்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயிச்சிருக்காரு. திமுகவில் எப்படி ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி அவங்களும் அதி தீவிரமா ஒவ்வொரு வீட்டில இருந்து ஒரு உறுப்பினராக சேர்க்கணும்னு எப்படி செயல்பட்டு இருக்காங்களோ அது போலவே விஜயும் தன்னுடைய கட்சியில கண்டிப்பா 2 கோடி பேர் உறுப்பினர் ஆகணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்கிறாரா. இதற்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மை டிவிகே அப்படின்ற ஒரு செயலியை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த செயலியையும் தொழில்நுட்ப அணி வந்து திட்டமிட்டு சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. ஆனா இதுக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா, கடந்த ஜூலை 20ஆம் தேதி இந்த செயலியை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் கூட ஆலோசனை பண்ணும்போது இந்த செயலியை அறிமுகப்படுத்தி வச்சு பேசலாம் அப்படின்னு விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்காரு. அப்போ அந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்னதாகவே விஜய் அவர்கள்ட்ட இந்த ஆப் தொடர்பாக ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேரம் திடீர்னு அந்த மை டிவிக்கு ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகலை. இதனாலே விஜய் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாராம். இதனால தான் 21ஆம் தேதி சேலத்தில் தாவேகா கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்களும் கலந்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இதனை எடுத்து இந்த செயலியை ரொம்பவே சரி பண்ணுறதுக்காக சிடி நிர்மல்குமார் அதிதீவிரமாக பணியில் ஈடுபட்டு வராராம். கூடிய சீக்கிரம் இந்த மை டிவிகே செயலியை ரெடி செய்து விரைவில் அதை அறிமுகப்படுத்த இருக்காங்களாம் தாவேகாவினர். மீண்டும் விஜயமான விஜயலட்சுமி. தேர்தலில் சீமானுக்கு சிக்கல். கடந்த 2011ஆம் ஆண்டு சீமானுக்கு எதிராக விஜயலட்சுமி அவர்கள் பாலியல் வழக்கை தொடர்ந்தாரு. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்றத்தில் சீமான் தரப்பு போனாங்க. ஆனா உயர்நீதிமன்றத்தில் சீமானுக்கு அதிர்ச்சி அளிக்கும்படி அந்த மனுவை தள்ளுபடி செய்து 12 வாரங்களுக்குள்ள இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு காவல்துறைக்கு உத்தரவிட்டுச்சு. இதனால பதறிப்போன சீமான் உடனடியாக இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை தடை செய்ய சொல்லி உடனடியாக உச்சநீதிமன்றத்தை நாடி இருந்தாரு. இந்த நிலைமையில உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் விஜயலட்சுமி தரப்போட செட்டில்மெண்ட்டுக்கு பேச தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதை எடுத்து உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிச்சிருந்துச்சு. இந்த சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா, விஜயலட்சுமி அவர்கள்ட்ட பொருளாதார சூழ்நிலை இல்லாத காரணத்தினால அவரு தனக்குன்னு ஒரு வழக்கறிஞரை இந்த வழக்குல வந்து வச்சுக்கல. இதனால உச்சநீதிமன்றத்துல சீமானுடைய தரப்புக்கு பதிலளிக்கும் தரப்புல சேர்க்கப்பட்ட போலீஸ் மற்றும் விஜயலட்சுமி தரப்புல இருந்து போலீஸ் மட்டுமே தொடர்ந்து ஆஜராகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில கடந்த ஜூலை 21ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது.
இதனை அடுத்து தான் விஜயலட்சுமி தரப்புல இருந்து யாரும் வந்து ஆஜராக போறதில்ல. ஆனா போலீஸ் தரப்புல இருந்து எங்க ஆஜராகனா தனக்கு சிக்கல் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் முத்துவினுடைய இறப்புக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த வழக்குல காவல்துறை ஆஜராகக்கூடாது அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சதா சொல்றாங்க. அதற்கு முதல்வர் அவர்களும் அந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டதாகவும், அதே சமயத்துல நாம் தமிழர் கட்சியும் அதிமுக கூட கூட்டணி வைக்கக்கூடாது, தனிச்சு தான் போட்டியிடணும் அப்படின்னு சொன்னதாகவும், அதற்கு சீமான் சம்மதம் தெரிவிச்சிட்டதாகவும்லாம் தகவல்கள் வெளியானது. ஆனால் இந்த நிலையில யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்டா திடீர்னு பார்த்தா விஜயலட்சுமி தரப்புல இருந்து வழக்கறிஞர் ஆஜராகிட்டாரு. ஆஜரானது மட்டும் இல்லங்க, இந்த சீமான் அவர்களுடைய செட்டில்மெண்ட் பேச்சுக்கு நாங்க அதை ஏத்துக்க தயாரா இல்ல அப்படின்னும் சொன்னதுதான் மிகப்பெரிய ட்விஸ்டா அமைஞ்சிருக்கு. இதனால விஜயலட்சுமி தரப்புல இருந்து கவுண்டர் மனு தாக்கல் பண்றதுக்கு 4 வாரங்கள் அவகாசத்த உச்சநீதிமன்றமும் குடுத்திருக்கு. இதனை எதிர்பார்க்காத சீமான் அவர்கள் எங்க தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில விஜயலட்சுமியினுடைய இந்த விவகாரம் தனக்கு தலைவலியா அமைஞ்சிருமோ அப்படின்னு ஒரு பெரும் கலக்கத்துல இருக்காரு. ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கும் கனவு வேட்பாளர். அதாவது கோவை மாவட்டத்தினுடைய எழிலான தொகுதியை சேர்ந்தவர் தான் அந்த பெரும்புள்ளி. அவர் முதல்ல தன்னுடைய சொந்த தொகுதியிலே நிக்கணும் அப்படின்னு தான் அவரும் பிளான்லாம் போட்டிருந்தாரு. இந்த சூழ்நிலையில தான் கோவை மாவட்டத்தினுடைய ஒரு சீனியர் மாவட்ட செயலாளர் ஒருத்தர் அவரை சந்திச்சு, நீங்க இங்க நிக்கிறத விட கோவை தெற்கு தொகுதியில நின்னீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப எளிதா இருக்கும் அப்படின்னு சில ஆர்டம்லாம் சொல்லவும், அதையும் நம்பிய மேற்படி புள்ளி உடனடியாக கோவை தெற்கு தொகுதிக்கு இறங்கி சில சர்வே எல்லாம் எடுத்து தேர்தலுக்கான பணிகளையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். இதனால கோவை தெற்குல தேர்தல் வேலைக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுனால கோவை சிட்டில ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு அறையும் நிரந்தரமா எடுத்து தங்க ஆரம்பிச்சிருக்காராம். இதனால அந்த ஹோட்டலுக்கு மட்டுமே சில லட்சங்கள்ல அட்வான்ஸ குடுத்து புக் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, மாஜி தலைவர்களுக்கும் சரி, இன்னாள் அமைச்சர்களுக்கும் அந்த நட்சத்திர ஹோட்டல் ரொம்பவே ராசியானதாம். அந்த ராசி தனக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்பி தான் பல லட்சக்கணக்கான ரூபாய கட்டி ரூம் புக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அந்த புள்ளி வசதியானவர் அப்படின்னா, தன் தோட்டத்திலேயே குதிரை ரேஸ் நடத்துற அளவுக்கு பெரும் வசதியானவர் தான். ஆனா சமீப காலமா கொஞ்சம் தொழில்ல நஷ்டம் அப்படின்றதுனால பல கோடி கடன்லயும் இருந்துகிட்டு தான் இருந்தாரு. ஆனா சமீபத்துல வால்பாறையில ஒரு பெரிய பிரம்மாண்ட நிலம் ஒன்ற கைமாற்றி விட்டதுல சில கோடிகளே கமிஷனா அவருக்கு கிடைச்சிருக்குதாம். அந்த கோடிகள்ல இருந்து தான் ஒரு பிட்ட ஒதுக்கி ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி தேர்தல் வேலைகள பார்த்துட்டு வராராம். அதுல என்ன இன்னொரு பியூட்டி அப்படின்னா, இவர்கிட்ட அட்வைஸ் பண்ணார் இல்லையா அந்த சீனியர் மாஸே, அவருக்கு உண்மையிலேயே இவர் மேல அக்கறையெல்லாம் இல்லையா. அந்த கோவை தெற்கு தொகுதியில தன்னுடைய தோழி ஒருத்தர் வந்து சீட்டு வாங்கிடக்கூடாது. ஏன்னா அந்த லேடி அவங்க சீட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா, மறுபடியும் நம்ம கட்சி ஆளுங்கட்சியா வந்துட்டு அவங்க அமைச்சராகி கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனால, அத வந்து காலி பண்ணிடுன்னு சொல்லி தான் இவர உசுப்பேத்தி விட்டு அந்த வேலைய பார்த்துட்டு இருக்கதாகவும் கோவை திமுகவினர் ஓப்பன் கமெண்ட் அடிக்கிறாங்க. நம் குமுதத்திற்கு நன்றி தெரிவித்த துர்கா ஸ்டாலின். அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவரும் நானும் அப்படின்ற புத்தகத்தினுடைய 2ஆம் பாகத்தினுடைய வெளியிட்ட கடந்த ஜூலை 21ஆம் தேதி சென்னை அண்ணா நூற்றாண்டு அரங்குல வெளியிட்டிருந்தாங்க. இந்த விழாவுல அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் உதயநிதியிலிருந்து பல அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் பலரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த நூலுடைய முதல் பிரதியை எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் வெளியிட டாபே நிறுவனத்தினுடைய தலைவர் மல்லிகா சீனிவாசன் பெற்றுக்கிட்டாங்க. இந்த விழாவுல ஏற்புரைய வழங்கிய துர்கா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது, இந்த அவரும் நானும் தொடர வந்து இந்த 2வது பாகத்தை இப்ப வந்து வெளியிட்டிருக்கேன். இந்த 2 பாகங்கள நான் எழுதுறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து குமுதம் ஆசிரியரும், அந்த குழுமமும் தான். நான் என்னுடைய எண்ணங்களையும், சிந்தனைகளையும் நான் சொன்னேன். அத வந்து எழுத்தாக்கமா அழகா வடிவமைச்சு குடுத்தது அவங்களுடைய பங்கு தான். அப்படிதான் நான் இந்த புத்தகத்த என்னுடைய இந்த 2 பாகங்களையும் எழுத முடிஞ்சது. அதனால இந்த நேரத்துல குமுதம் நிறுவனத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றின்னு சொல்லி நம்ம குமுதத்துக்கு அவங்க நன்றிய பகிர்ந்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில முதல்வர் குறித்தும், அவர் அளித்த ஒத்துழைப்பு குறித்துமே ரொம்பவே மனம் நெகிழ்ந்து பேசியிருந்தாங்க துர்கா ஸ்டாலின் அவர்கள். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online.